நேரத்துல வீட்டுக்கு வந்த இப்போ பெரிய விளையாட செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்னு போன இப்ப எந்த மூஞ்சடி வச்சு நீங்க வந்து நிக்கிற? நான் போயிட்டா அப்பா சொத்து மொத்தத்தையும் நீ ஆட்டே போடலாம்னு நினைச்சியா? ஆமா, அந்த ஆளு சொத்து சேர்த்து வச்சு கீச்சுக்கிறாரு. வாடகை கொடுக்கவே போராடி நிக்கிறாரு. இதுல சொத்தா சொத்து. டேய், இந்த ராட்சசி வீட்டை விட்டு வெளியில போவா, திரும்ப வருவா. இதுக்காக ஏன்டா என் வீட்டுக்காரனை அசிங்கப்படுத்துற? வந்துருவே உடனே. ஏய், எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? இது வரைக்கும் எங்க மானத்தை வாங்குனது பத்தாதுன்னு திரும்ப அவன் கூட ஜோடியா வந்து இறங்கி இருக்க? என்ன நினைச்சிட்டு நீ? இதெல்லாம் என்ன காட்டி பண்றது? விலங்காதவளே, நான் தான் சொன்னேனேடி உன்னால வெளியில போய் வாழ முடியாதுன்னு. அவனே திரும்ப கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டா பாத்தியா? ஏண்டி இப்படிப்பட்ட பொறுக்கதானடி நீ நம்புவ? அவன் ஒண்ணு கொண்டு வந்து விடல, நானா தான் வந்தேன். நான் பாட்டுக்கு போயிட்டா நீங்க எல்லாம் கஷ்டப்பட போறீங்கன்னு நினைச்சு வந்தேன். அது தப்பு போலயே. ஏதோ நான் வந்ததுனாலதான் வாசல்ல நின்னதுங்களாம் கலைஞ்சு போச்சு. இல்லனா உங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லி இருப்பீங்க? நான் பேசி சமாளிச்சு அனுப்பி விட்டேன். இல்லனா ராத்திரி வரைக்கும் இங்கே தான் நின்றுப்பாங்க. விடிஞ்சா தூங்குனா பொண்ணு எங்க போச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? யாராவது கேட்டா நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிருப்போம். வேற என்ன சொல்லிருப்போம்? அதான் எங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு அவனை கட்டிப்பிடிச்சு வந்து இறங்குனியோ? என்னடி சொன்ன? பாய் ஃப்ரெண்ட பாக்க போயிருந்தேன், இப்ப வந்துட்டேன் அப்படிதானே சொல்லி வந்து இறங்குன? நீ அதுக்கு அடி போன? அதுக்கா போன? மானம் கெட்டவளே, இதுல அவனை கட்டி பிடிச்சு எங்க முன்னாடி வந்து நிக்கிற? அசிங்கமா இல்ல? எந்த நேரத்துல அவனை பெத்து தொலைஞ்சதே தெரியல. என் உயிரை வாங்குற போனவன்